இது போராடுகிற காலம். உன்னை சாத்தான் தொடுவதற்கு நீ இடம் கொடுத்து விட்டால் முடிஞ்சது கதை. வேதம் சொல்லுகிறது, அநேக பட்டணங்களை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் இருதயத்தை அடக்குகிறவனே பெரியவன். நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன். அதெல்லாம் அப்புறம். எல்லாவற்றுக்கும் மேல உனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நீ ஒரு கடைசி கால தலைமுறை. கடைசி கால சந்ததி. கர்த்தர் உனக்கு ஒரு மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். கடைசி கால தலைமுறை செய்யற எல்லாமே மேலான காரியம்தான். எது ஒண்ணும் மட்டம் கிடையாது. மேலானதை நீங்க சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கீழான, தேவையற்ற, குப்பையான விஷயங்கள் பின்னால் ஓடுறதுக்கு இல்ல. சும்மா இன்டர்நெட்ல உட்கார்ந்து தேடிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. பேஸ்புக்ல போய் நேரம் செலவழிப்பதற்கு அல்ல. பரலோகத்தை பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு கண். பெரிய காரியத்தை பார்க்க. சும்மா செல்போன்ல 24 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கண்கள் பரலோகத்தை பார்ப்பதற்காக, பரலோகத்தின் தரிசனங்களை பார்ப்பதற்காக. இயேசு சொன்னார், இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் காணவே காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அதை பார்த்திருக்கே? அது வரைக்கும் நீ தூதர்களோடு பேசி இருக்கிறீர்களா? பழகி இருக்கிறீங்களா? பரலோகம் உங்களுக்கு சமீபமா இருக்குதா? இல்லாவிட்டால் என்ன கிறிஸ்தவர்கள் நாம யோசிச்சு பாருங்க. இதை விட்டு விட்டு நம்ம எதையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிக்கணக்கா நேரம் செலவு, இரவெல்லாம் ராத்திரி பகலாய் தேவையற்ற கிரிகளின் மேலால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மற்றவர்களுக்கு தகுதியா இருக்கலாம், உலகத்துக்கு தகுதியா இருக்கலாம், உனக்கல்ல. ஏனென்றால் என் தலைவன் செத்து எழும்பினவர், எழும்பினவர்களை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அதே நம்பிக்கை நம்மை குறித்து நமக்கு உண்டு. இன்றைக்கு நான் விழுந்தால் நாளைக்கு எழுவேன், ஒன்னா விழுந்தா 100 எழுவேன் நான். என சாதாரண விதை அல்ல நான். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய வித்து. இது 30 அல்ல, 60 அல்ல, 100க்கு 100க்கு சொந்தமானது. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். போ உன் பலத்தோடே. உன்னை அனுப்புகிற கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார்.